நம்மளோட கேஜில் இப்போ 3 பேர் வந்து இந்த சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் ப்ரீடிங் பாக்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கு நெஸ்டிங் மெட்டீரியல் தான் பண்ணி கொடுக்க போகிறோம், பார்த்துலாமா? ஸோ நெஸ்டிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கட்டி இதுக்காக எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த அருகம்புல் வந்து முளைச்சி அது இப்போ சம்மரில் காஞ்சு போயிருக்கும், கொஞ்சம் பச்சையாக கொஞ்சம் காஞ்சும் இருக்குது. ஸோ இதுவே தாராளமாக போதும். இந்த மாதிரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்கு. ஸோ இதை தான் இப்போ கொடுக்க போகிறோம். முதல்ல இந்த ஆஃப்லைன் பேர் உள்ள இருக்கு பாருங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா வயலட் ஈவிங் ஆஃப்லைன், அப்புறம் ப்ளூ ஆஃப்லைன். இது நம்மக்கிட்ட ப்ரீடாகி பேர் பண்ண பீஸ் அது ரெண்டுமே. ஸோ இப்போ தான் ப்ரீடிங் பாக்ஸ் வச்சுருக்குறோம், இவங்களுக்கு நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுக்கலாம். ஸோ இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா வைல்டு மாஸ்க் வந்து ஃபீமேலு அண்ட் ப்ளூ ஃபிஷர் வந்து மேல் போட்டிருக்கிறோம். ஸோ இவங்களுக்கு இப்போ உள்ள நெஸ்டிங் மெட்டீரியல் உள்ள கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரூவன் பேர் தான். சம்மர் சீசன்னால் ப்ரீடிங் பாக்ஸ் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ தான் மறுபடியும் கொடுத்துருக்குறோம். பார்க்கலாம் எப்படி ப்ரீடிங் பண்ணுறாங்கன்றத. இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிளைன் வந்து ஃபீமேலு, இந்த வயலட் பைட் ஃபிஷர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மேல். ஸோ இந்த ஃபீமேலுக்கு இது ஃபஸ்ட் கிளச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புது ப்ரீடிங் பாக்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய சைஸில் ப்ராட்வேயில் வாங்கினது. இதை செட் பண்ணியிருக்கிறோம். இவங்களுக்கு இப்போ நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுக்கலாம். ஸோ இவங்களோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.